இன்றைக்கு நாங்கள் வந்து வாழைப்பூவில் ஒரு சிப்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். எல்லாம் பார்த்துங்க எப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டுக்கு இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு இதை நாங்கள் வந்து என்ன செய்ய தண்ணியில் போடணும். இதில் வந்து என்ன செய்யுங்க, எலுமிச்சங்காய், நல்லா ஒரு எலுமிச்சங்காயை போடுங்க. எலுமிச்சங்காயை போட்டு மஞ்சள் கொஞ்சம் போடுங்க. உப்பு வந்து கொஞ்சம் உரைக்கிற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. இது நல்லா கலக்கி விடுங்க. இப்போ வெட்டினதெல்லாம் இதிலேயே போட்டுருங்க. இதில் போட்டு ஒரு 5 மினிட் மட்டும் இப்படி வைங்க. அப்போ இதில் உள்ள கசரெல்லாம் இதாகி கிளியராகி வரும். அதே போல் இதை வந்து லேயராக இப்படி உடைச்சுடுங்க. இப்படி லேயராக இப்படி கழட்டிக்கோங்க. இப்போ இது வந்து 5 மினிட் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன செய்யணும், இதில் ஒரு சொட்டு தண்ணி நீர் கூட இதாக இருக்காமல் இப்படி ஒரு சல்லடையை ஒன்று எடுத்து இதை இப்படி வைங்க, போடுங்க. முடிஞ்சளவு இப்படி லேயராக கழட்டிக்கோங்க. இதில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படி வடிகிறதுக்கு ஒரு 10 மினிட் மட்டும் விடுங்க. அப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். தண்ணி கொஞ்சமும் சேர்க்க வேணாம். இப்போ இது வந்து ஒரு 10 மினிட் ஆகிட்டு இதில் வந்து தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இதை போட்டு நம்ம இதுக்குள்ள சின்ன சின்ன துண்டி இருக்கும், அது எடுக்க வேணாம். ஸோ இவ்வளோ தான் மிச்சப்பட்டிருக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு ½ லெமன் போட்டுக்குவோம். லெமன், உப்பு வந்து ஒரு ½ டீஸ்பூன் போடுங்க. ஒரு ½ டீஸ்பூன் உப்பு. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன். பெப்பர் வந்து ஒரு ½ டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு இதை ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க, நல்லா இப்படி கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இதில் வந்து உப்பு இதெல்லாம் பிடிக்கட்டும். இது இப்படி கிளறி விட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன செய்யுங்க, கோர்ன்ஃப்ளவர் நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டுக்கோங்க. Okay.
இது ஒரு 5 மினிட் அப்படியே வைங்க. அது வந்து கொஞ்சம் லைட்டாக மேரினேட் ஆகட்டும். ஒரு 5 மினிட் வச்சா போதும். வச்சுட்டு வாங்க, நாங்கள் வந்து எண்ணெயை சூடாக்கி ஓகே. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுது. இப்போ இதை போட்டுக்குவோம். இதை வந்து பிரித்து போடுங்க. லேயர் லேயராக பிரித்து போடுங்க. ஒன்றா போட்டிங்கன்னு சொல்லி இது ஒன்று கொண்டு ஒட்டிக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன செய்யுங்க, இதை வந்து தனித்தனியாக லேயராகவே எடுத்துக்கொள்ள பாருங்கள். இப்படி ஒன்றா ஒட்டிக்கொள்ள விடாதீங்க, சரியா? என்னோட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு சரி, இப்போ இறக்கிடலாம். எண்ணெய் வடிகிறது கொஞ்சம் சல்லடையாக ஒரு இது ஒன்று போட்டு வைங்க. இப்போ இதனோட ஒயிலெல்லாம் வடிஞ்சுதாயின பிறகு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன்னு மாற்றிக்கோங்க. பாருங்க, நல்ல கிறிஸ்பியாக நல்லா இதாக இருக்குது.